குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்து சினிமாக்கு போனீங்களா? என்ஜாய் யுவர் செல்ஃப். ஹாய், குட் மார்னிங். அம்மா உங்க அண்ணன் ரொம்ப முறைச்சிட்டு இருந்தான்னு சொன்னீங்க, இப்ப எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை ஒண்ணு இல்ல. ஓகே, கேரி ஆன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கேரி ஆன், என்ஜாய் யுவர் செல்ஃப். தலைவா, ஆமா, நீ மட்டும் என்ன தண்ணி நிக்கிறேன்? எனக்கு தான் ஒரு செட்டப் சரியா கிடைக்க மாட்டேங்குது. 2 மணிக்கு ரூமுக்கு வா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி என்ன கேட்காம சேர்ந்தீங்க? நானும் உங்க ஸ்டூடண்ட் தான் சார். ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, சால்வ் பண்றேன். நைட் 3 மணிக்கு ரூமுக்கு வந்துரு. ஓகே சார். குட் மார்னிங். நீ ஒண்ணே கவலைப்படாத, 4 மணிக்கு வா. ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். 5 மணிக்கு. குட் மார்னிங். தலைவா, கால எங்க விட்டா அப்படி நாருது? வரும்போது உங்க வீட்டு வழியா தாண்டா வந்தேன். என்ன ப்ராப்ளம்? பர்சனல் ப்ராப்ளம், லவ் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. ரொம்ப குனியாத, ரூமுக்கு வா. என்ன நட, என்ன கம்பீரம். ஏண்டா நம்ம காலேஜ் பசங்க ப்ரொஃபசர்களை பார்த்தாலே குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. அது ஏண்டா நம்ம சீனிவாசனுக்கு இவ்வளவு மரியாதை? நம்ம லெக்சரர்கள் இருக்கிறானுங்களே, புரியாத விஷயத்தை புரியாத மாதிரியே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சீனிவாசன் இருக்காரு, வாழ்க்கையின் அடிப்படை சமாச்சாரத்தை என்ன தெளிவா சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? அது என்னது அடிப்படை சமாச்சாரம்? அதாகப்பட்டது நம்ம நாட்டு இளஞ்சோடிகளை இணைக்கிறதே இவர்தான். ஹாய் ஹாய். அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். மேடம், நம்ம காலேஜ் டே அன்னைக்கு ஒரு டிராமா போடலான்னு இருக்கோம். ரோமியோ ஜூலியட். ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டோம். ஹீரோயினா உங்களை தான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கீங்க. மேடை, மேடை கதை, மேடை வசனம், மேடை பாடல்கள், மேடை இசை, மேடை டைரக்ஷன் எல்லாம் நான் தான். ஸ்கிரீன் இருக்கிறது இவன், விளக்கு சமாச்சாரம் இவன். மொத்தத்துல 3 பேரும் எல்லாம் சேர்ந்து. ஐயோ, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இப்ப ஆள் தான் தேவை. சரின்னு சொல்லுங்க, மத்தது ஹீரோ கவனிச்சுப்பான். யாரு ஹீரோ? அவனை இதைத்தான் சொன்னேன். அது வந்து ஹீரோ ரோம் மன்னன். காதல் வாத்தியார, எப்படியாவது நீ தான் என் காதல் நிறைவேற்றி வைக்கணும். ஐடியா கேட்குற, ஃபீஸ் வராம நோ யூஸ். எங்க அப்பா ஊர்ல இருந்து பணம் அனுப்பிச்சுன்னா 10 ரூபா கொடுத்துறேன். சரி, கேச சொல்லு. செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பேரு ராஜேஸ்வரி, மூல நட்சத்திரம். யாருக்கு? அவளுக்கு தான். அழகா இருப்பாளா? என்ன மாதிரியே இருப்பா. கிழிஞ்சது. கெட்டிக்காரியா? என்ன ஒரு கிளாஸ்ல 3 வருஷம் உட்காருவா. உண்டா? அழகும் கிடையாது, கெட்டிக்காரியும் கிடையாது. அப்புறம் ஏன்டா அவளை காதலிக்கிற? அடே, அவங்க அப்பனுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, ஒரு மாருதி கார் கூட இருக்குடா. அப்ப டிரைவரா சேர்ந்துரு. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? இல்லையே. ஏதாவது சிக்னல் கொடுக்குறாளா? ஒரு நாள் அவ காலேஜ் போகும்போது அவளை பார்த்து கண்ணடிச்சேன். அதுக்கு அவ காலை தொட்டு காமிச்சாடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? அதாகப்பட்டது, வீட்டுல இருந்து வெளியே வரும்போது 2 காலோட வர்றேன், நம்ம 2 பேரும் ஜாலியா நடந்து போலான்னு இன்டைரக்டா உங்ககிட்ட சொல்லியிருக்கா. ஐயோ, இவ்வளவு நாளா நான் இன்னும் ஏதோ பயந்து போட்டேன். ரியலி யோ கிரேட்மா, ரியலி யோ கிரேட். அவகிட்ட ஏதாவது கெட்ட குணம் இருக்கா? இருக்கே. 24 மணி நேரமா ஆடு மாடி மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப தீனி போட்டே கட்டி போட்டுடலாம். எத்தனை மணிக்கு காலேஜுக்கு வருவா? ஏண்டா நீ சொன்னிய மொச்சக்கொட்டை அங்க வருது? அதானே பட்டாணி. பட்டாணி, நம்ம தோழனுக்கு இன்னைக்கு பர்த்டே. பர்த்டே கொண்டாடிக்கீங்க, அதையே என்கிட்ட வந்து சொல்லணும். அது இல்லைங்க வந்து. அது இல்லைன்னா பின்ன எதுக்கு? முதல்ல பர்த்டேக்கு கூப்பிடுவீங்க, அப்புறம் பல்ல இழைப்பீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போலான்னு சொல்லுவீங்க, அப்புறம் பாட்டு பாடலான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேற ஆளு கிட்ட வச்சுக்கோங்க. உங்களை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கல. ஏங்க, அவனுக்கு ஆர்ட் வீக்குங்க. அவன் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு. பார்ட்டியா? 5 ஸ்டார் இல்லைங்க. 5 ஸ்டாரா? பேலஸ் ஹோட்டல்ல. பேலஸ் ஹோட்டலா? போலாமா? அப்ப காலேஜ் மத்தியானம் போலாமே, வாங்க போலாம். ஏண்டா தட்னா விழுந்துட்டா? இதுக்கு 10 நாள் தூங்காம இருந்திருப்பிய. கூடவே இருக்கும். இனிமேல் நிச்சயமா நிம்மதியா தூங்க போறதில்ல. வா போலாம். டார்லிங், ஈட்டிங்க. போடு, நிறைய போடு. சாப்பிடுங்க. சாப்பிடும் போதெல்லாம் கூச்செல்லாம் படக்கூடாது, வெக்கப்படாம சாப்பிடணும். வை வை, நிறைய வை. அவன் அப்படி முடிக்கிறான்னு தப்பா நினைச்சாங்க. அவன் முடிய அப்படித்தான். போன வாரம் பிறந்த நாள் நாங்க அவன் பிறந்த நாளை டிரைவிங் ரெஸ்டாரண்ட்ல கொண்டாடணும். அடுத்த வாரம் பிறந்த நாளை 5 ஸ்டார்ல கொண்டாட போறோம். நீங்க அவசியம் வரணும். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவருங்க. நீங்க ரொம்ப நல்லவருங்க. இதைய வச்சுக்கங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கூச்செல்லாம் படக்கூடாது, சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்குன்னே கேளுங்க, அவனை பத்தி சொல்றேன். பாக்குறதுக்கு தடுப்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்க ஒரு காட்டுக்கு போனோம். அது என்ன காடுறா? முதுமலை. முதுமலை காடுங்க. இந்த முதுமலை காட்டுக்கு போய் சுத்தின்னு இருக்கும்போது ஒரு யானை வந்துருதுங்க. நாங்களாம் அப்படியே பயந்து போய் நின்னுட்டோம். இவன் திபு திபுன்னு போய் அந்த யானை பின்னாடி அப்படியே யாருனாங்க.
அப்புறம் முதுமலை ஏறினாங்க, அப்புறம் முன்னாடி குச்சாங்க. குச்சி அந்த யானை துதிக்கிய புடிச்சிக்கின்னு ஆட்டுனாங்க. அப்படியே பின்னாடி போய் வாழை ஒரே புடி புடிச்சு பாருங்க. இப்படி புடிச்சுக்கின்னு அந்த யானைய சொட்டுன்னு சொட்டி தூக்கி அச்சாம் பாருங்க. அந்த யானை எங்கேயோ போய் விழுந்துச்சுங்க. இந்த முதுமலை காட்டிலக்க அதிகாரிகள்லாம் இல்ல, அவங்க இன்னும் அந்த யானையை தேடின்னு போய் கண்டுபிடிக்க முடியலீங்களா? அப்படியாப்பட்ட மாவீரங்க அவன். இப்ப நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நிறைய எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறேங்க. சாப்பிட்டுக்கினே அவனுடைய வீரத்தை பத்தி கேட்டீங்க, சாப்பிட்டுக்கினே அவனுடைய ஆண்மையை பத்தி சொல்ற கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு நாள் நாங்க 4 பேரும் சினிமாவுக்கு போலான்னு போனோம். படம் முடிஞ்சு வெளியே வந்தோம். திடீர்னு சத்தம், ஐயோ ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க. என்னடா இது, ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம். சத்தியமாங்க ஏமா மாலினி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுங்க. வந்துகிட்டே இருந்த ஏமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே, அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்னுட்டாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டேய், இவனை கூப்பிட்டேன். பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பிச்சேன். இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களாம், இது வரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன், கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன், ஈவன் அம்ஜத் கான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாளைக்கு ஏமா மாலிக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி தலைவா. எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், எக்ஸ்கியூஸ் மீ. வேலை சொல்ற ஓனரே, 300 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் எடு. எதுக்கு? பில்லு கொடுக்க. டேய் விளையாடுறியா? என்னடா வேலை பண்ண உனக்கு? நான் ஏதோ 3 ரூபா 4 ரூபா சமாச்சாரம் நினைச்சேன். உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்தேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? 15 காசு இருக்கு தலைவா. திருப்பதி உண்டியல்ல போடு. நீடா? எனக்கா செட்டப் அவனுக்கு தானே. டேய், மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா. ஒண்ணு பண்றீங்களா? நீங்க 3 பேரும் மாவாட்டுங்க, நான் சொல்லிட்டு போறேன். தலைவா தலைவா தாளாது உடம்பு தலைவா. இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. வண்டர்ஃபுல். ஓகே. ஏங்க, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைங்க? ஒரு போட்டியில கலந்துக்கணும். என்ன போட்டிங்க? ஆனழகன் போட்டி. ஆனழகன் அவர் கலந்துக்கிறாருங்க. அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு பைசா ரோட்ல சந்திக்கிறோமே, அப்ப சந்திப்பாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. சரி வரேங்க. டாடா டாடா. நான் தான் பே பண்ணுவேன். நான் தான் பே பண்ணுவேன். ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பாட்டு தரேன் நான் தான் சார் இந்த ஹோட்டல் கூட்டு வந்தேன். இவனுங்க பில்லு தரவன் தகராறு பண்றானுங்க சார். ஏன்பா 4 பேர் யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே? இதுல என்னப்பா தகராறு வேண்டி இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இன்னைக்கு ஏன் பர்த்டே, ஐ அம் மல்டி மில்லியனர், நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவங்க பில் பே பண்றதா? இது ஒரு உலக நீதியா? என்ன மட்டும் இந்த பில்ல பே பண்ண விடல, இந்த ஹோட்டலே விலை பேச முடியும். போன் இருக்கா சார்? நான் யார் தெரியுமா? ஒரிசா அதிபர் ஒனாசிஸோட கப்பலை எல்லாம் மொத்தமா நேத்து தான் எங்க அப்பா விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்ப நான் இந்த பில்ல பே பண்ணலன்னு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதை நீங்க விரும்புறீங்க? ஏன்பா, யார் பில்லுக்கு பணம் கொடுக்கறதுன்னு ஓட்டப்பந்தயம் நடத்தியா முடிவு எடுக்க முடியும்? ரைட், அப்ப இருங்க, கன் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க, உங்க ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கா நடத்த வேண்டாமா? வாங்க வாங்க. கோட்டை நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடட்டுமா? நீங்களே போட்டுருங்க சார். நானே போட்டுருவா? சரி சரி. அடாடா, லட்சுமணன் சீலிக்கு முன்னாடி போட்ட கோடு மாதிரிலாம் போடுறாரு. பாருங்க சார், அலையலாம் சார். நீங்க கண்ணை தூக்குறதுக்குள்ள அலையலாம் சார். ஒலிம்பிக்ல 1/2 இன்ச்சில் தோத்தவனும் உண்டு, 1 இன்ச்சில் உலக சாதனை பண்ணவனும் உண்டு. சார் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சார், என்ன யாரும் கம்பேர் பண்ண போவாதீங்க. நீ முதல்ல எங்க மனசை வாங்காம போயிடுவேன். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஏன் இப்படி ஓடி வரீங்க? சார், இந்த பேலஸ் ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு பண்ணி கடிச்சு பைத்தியம் பிடிச்சு போச்சு சார்.
கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காரு சார். 4-5 குருவி கீழே வந்து போச்சு சார். பாதி பேர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா, மீதி பேர் இந்த பக்கம் ஓடியாந்தா சார். மயிறு நீல தப்பிச்சு ஓடியாரு சார். காட்டுங்க சார், சத்தம் கேக்குது பாருங்க. சுடுறாங்க சார். சீக்கிரம் arrest பண்ணுங்க. பிடிங்க. நடுரோட்ல என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு இருக்கு சார். ஆஹா, சொன்னாங்களா? கையில என்னது? துப்பாக்கியா? துப்பாக்கி கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் எங்களோட வர்றீங்களா? நான் எதுக்கு உங்களோட வரணும்? யோ, வணக்கம். வாயா. தெரிஞ்ச பார்ட்டி, சேம் பிரச்சனை, டைரக்டா டீல் பண்ணிக்கோங்க. சரி நீ ஓகே. உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க இந்த விஷயத்துல பெரிய மண்ணெண்ண. எனக்கும் அப்படி சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கவலையே வேணாம், நான் நல்லாவே பண்ணுவேன். அங்க பாத்தீங்களா காதல் பயிற்சி நிலையம் எழுதிருக்கா, கீழே பாருங்க. முதல்ல 50 ரூபாய் டொனேஷன் கட்டணும். அப்புறம் 2 ஐடியா கொடுப்போம். 2 ஐடியாவில் முதல் ஐடியாவுக்கு 10 ரூபாய், 2வது ஐடியாவுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் அந்த 2 ஐடியாவில் நீங்க உங்க லவ் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்டர் மேரேஜ், அதாவது இலவச பதிவு திருமணம் செய்து வைப்போம். அப்படி 2 ஐடியாவிலும் தோத்துட்டீங்கன்னா பூந்தி வாங்கி கொடுப்போம். பூந்தி எதுக்கு? திங்கிறதுக்கு தான். வாங்க. எங்கள் காதல் பயிற்சி நிலையத்தில் செய்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறேன். அப்துல்லா 8th ஸ்டாண்டர்ட், புதுவை மேரி BA, கோவை வசந்தி +2, செங்கல்வராயன் +2. இதுலதான் ஒரு சின்ன லிட்டிகேஷன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினவங்க. அவங்க லவ் முடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசியில் 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டேன். மதுரை ஜெயந்தி +2, ஆதிமூலம் தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியார் கிட்ட காமத்துப்பால சொல்லி வச்ச அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்தோம். ஹாப்பி ராஜன் MA, காயத்ரி BSc. காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? அது என் தங்கச்சிங்க. அப்ப எங்க அண்ணன் தான் கல்யாணம் கட்டிருக்கான். எப்படி? ஹாப்பி ராஜா எங்க அண்ணன் நெருங்கிட்டோம். யோ பிரச்சனைக்கு வாயா. நான் சினிமாவுல ஹீரோ நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓஹோ. அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அத கொஞ்சம் இறக்கியா. எப்படிங்க இருக்கணும்? சிரிச்சா KR விஜயா மாதிரி இருக்கணும். கண்ணு சிலுக்கு சுமிதா மாதிரி இருக்கணும். உடம்பு நம்ம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். நடந்தா அம்பியா மாதிரி இருக்கணும். மொத்தத்துல நம்ம பிரின்சிபால் மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னா மூஞ்சி உங்களை மாதிரி இருக்க கூடாது, என்ன மாதிரி இருக்கணும். ஏண்டா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற. சரி உன் கேஸ சொல்லு. வந்து இதெல்லாம் வெக்கப்படக்கூடாது. இப்ப நீ வெக்கப்பட்டன்னு வச்சுக்கா, வெக்கப்படாத எவனாவது கிளியை கொத்திக்கிட்டு போயிடுவான். காதல் விஷயத்துல மாத்திரம் மனசுல இருக்கிறத டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு சொல்லிடணும். சரி சரி சீக்கிரம் சொல்லு, 2 நாளா வேலை இல்லாம இருக்கேன். நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணா. யார் அது? சத்தியமா நீங்க நினைக்கிற பொண்ணா இருக்காது. டோன்ட் வரி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தைங்க எத்தனை? இந்த காலத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டா பொண்ணுங்களை லவ் பண்ணணும். பேர் என்ன? ராணி. நம்ம ராணி நல்ல பொண்ணுதான், ஏற்பாடு பண்ணிடலாம். டேய் அவளை நான் எப்படியாவது லவ் பண்ணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா. டேய் எப்பவுமே உன்னை மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. பொண்ணுங்க நோட் புக்கை திறந்தா கமலஹாசன் ரஜினிகாந்த் போட்டோ தான் வச்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு பேசுற? நம்ம பாமா இருக்கால, ஃபைனல் இயர் பண்றாள, அவன் உடம்பு பூரா அம்ஜத் கான் போட்டோ பச்சை குத்தி வச்சிருக்கா. அந்த பொண்ணு உடம்புல பச்சை குத்து இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அம்ஜத் கான் என்கிட்ட சொன்னார். அதனால நீ ஹீரோ ஆயிடுற. ஹீரோ நானா? இந்த காலத்து ஹீரோங்க என்ன பண்ணிடுறாங்க, மிஞ்சி போனா டுவேட் பாடுறாங்க. இல்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடந்து போகும்போது எவனாவது கையை பிடிச்சா அவனை போட்டு வச்சு ஹீரோ ஆயிடுறாங்க. அதே செட்டப்ப நம்மளும் பண்ணி நம்ம மூஞ்சியை நோட் புக்ல வர வச்சிடுவோம். என்ன நாளைக்கு நீ ராணி மேல உரசற, அவ உன் மேல பாயறா, இவன் உங்க 2 பேர் மேலையும் பாயறா. நீ பாஞ்சி அவ பாஞ்சி இவன் பாஞ்சி 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 ஃபைட் பண்ணி கடைசி குத்துல நீ விழுந்துரு. இவன் வந்துட்டா கதை மாறிட வேணாம். நாளைக்கு நம்ம ராணி போற பஸ்ல போறோம். டிக்கெட் வாங்கிட்டு உங்க 2 பேருக்கு மட்டும். ஹலோ. உங்க ஃப்ரெண்டா? ஆமா. glad to meet you. glad to meet you. glad to meet you. என்னடா சதி திட்டமா? ராணி பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது யார் தெரியுமா? என் லவர். அவளை உரசி இருந்தா என் நிலைமை என்ன வருது? நல்ல நேரத்தை காலம் வர விட்டுட்டானே, இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, வில்லனை மாத்திடுறேன். தம்பி அந்த ஓரமா போய் உட்காரு. கரடி இங்க வா. அந்த முன் சீட்ல உட்கார்ந்து இருக்காளே ராணி, அவ மேல போய் உரசு.
என்ன தருவேன்? இறங்க நான் ஒன்னும் உத தருவேன். சொன்னது செய்டா. கரடி, நீ உரச வேண்டியது ராணி, பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஜாக்கிரதை. சரி சரி, கரெக்டா பண்ணுவானா? சாப்பிட்டா பண்ணுவான். என்னண்ணே? நீயா? அங்கிருந்து பாத்துனா ஒண்ணு மாதிரியே இருந்துச்சு, அதான் பாட்டு போலான்னு வந்தேன். வரட்டா? அண்ணனா? ஆமா. பக்கத்து சீட்ல இருக்கிறது யார்? தங்கச்சிடா. மச்சான், மை பிரதர்டா. மை பிரதர். அப்ப எனக்கு ஒரு ஐடியா சொல்லண்டா. ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துற வேண்டியதுதான். எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத தெரியுது. அதை எழுதுறதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உக்கார். பேப்பர் பேனாடு. பிள்ளையார் சொல்லி ஒண்ணு போடு. எழுது. என் கண்ணுக்குள் கனவாக இருக்கும் என் ஆசை ராணியே. நல்லா இருக்கா? நல்லது இருக்கு. ஒரு சீட்டு பிடிச்சா இன்னும் நல்ல ஐடியா கொடுப்பேன். ஏய், என்ன பண்ற? பக்கத்துல நாயர் கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் ரோஸ் வாங்கிட்டு வா. நானா? நீதான். போயிட்டு வா, சீக்கிரம் யோசனை பண்ணி வைக்கிறேன். நேரம் தாண்டா. உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் எண்ணம் முழுவதும் இனிப்பாக இருக்கின்றது. கண்களை மூடினால் உன் நினைவுதான், கண்களை திறந்தால் என் எதிரில் நிற்க மாட்டாயா என்கின்ற ஏக்கம். ஆமா, பிரியாணி சாப்பிடணும்னு தான். எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டியா? அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, மூடு டைவர்ட் ஆகுது. கரெக்ட் பண்ணிடலான்னா இந்த அமிதா ஹோட்டலுக்குள்ள அங்க போய் சிக்கன் பிரியாணின்னு கேளு. ஆனா பார்சல் பண்ணும்போது லைட்டா சில்லி சாஸ்ன்னு சொன்னா தான் போட்டு கொடுப்பான். போயிட்டு வாங்கிட்டு வந்துறியா? நானா? நீதான்டா. அப்படியே வெளியே வரும்போது ஒரு பான், மிட்டா பான், ஜர்தா இல்ல, 120 இல்ல, ஸ்வீட் பீடான்னு கேளு. ஓகே? என்ன பாக்குற? சூடா இருக்கா? உன்னை பீடா வாங்க சொன்னது ஏன் தப்பு? தட்ஸ் மை மிஸ்டேக். நோ ப்ராப்ளம். எழுது. மூடு வந்துருச்சு. எழுது. வாழ்வு என்று ஒன்று மட்டும் இருந்தால் அது இன்னொன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். என் காதலை மட்டும் நிராகரிக்காதே கனியே. எழுதிட்டியா? அப்படியே கீழே இப்படிக்குன்னு போட்டு உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காதல் வாத்தியார் ஆர் சீனிவாசன் எழுது. டேய், அது ஒண்ணு இல்லடா, கல் பட்சம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், ஒண்ணு பண்ற, இப்ப போய் அவளை கூட்டணும் வாடா. உனக்காக பேசு, நான் அவளை செட்டப் பண்ணிடுறேன். நேரம் தாண்டா. நேரம் வீணாயிட்டு இருக்கா. நீ இந்த லெட்டரா எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை லவ் பண்ணுவான். எங்க அவனை காணோம்? நேரம் கையில கொடுத்துருப்பான். முறுக்கு காணோமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வரப்போறா. நீ எங்க இருக்கன்னு தேட போறா. அப்படி எழுதிருக்கேன்டா. எவ்வளவு நேரம் யோசிச்சேன். சிகரெட் பிடிச்ச அதுக்காக, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், தண்ணி அடிச்சேன். என்ன விளையாட்டா? அதான் எதுவும் நடக்க போறது இல்லையே. நான் தான் அவளுக்கு லெட்டர் கொடுக்கல. ஏண்டா? நான் லெட்டர் எடுத்து நான் வீட்டுக்கிட்ட போனேன். அவளை பார்த்துதான் என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் லெட்டர் கொடுக்க என்ன ஏண்டா போட்டு அடிக்கிற? சொல்லிருக்கணும்ல. கை நடுங்கிற பசங்க ஏண்டா அந்த வேலைக்கு வரீங்க? அதுக்கு பார்த்தா இன்னொரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அதை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்ல. அதோ பாரா, நல்ல சொல்லணும், எருமகடா வருது. அதுவும் டெல்லி எருமடா. ஹலோ காதல் வாத்தியார், சக்கியமா? சக்கியமா டெல்லி எருமை. நம்ம பையனை தெரியுமா? பாத்துருக்கீங்களா? நம்ம பையனா? பார்த்தது இல்லையே. எங்க கிளாஸ் பக்கம் வந்தா தானே. தினமும் எப்படி நடக்குது? தினசரி 4 ஷோ. அப்ப ஹீரோ ஆயிடுவீங்க. நம்ம பயலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம ராணி இருக்கா இல்லையா? ஆமா, நம்ம ராணி. பெரிய ஒரு பேச்சு சொன்னாரு. நம்ம ராணி அது எதிர்க்க வந்துகிட்டு இருக்கோம். அது புஸ்தகத்தோட வரும். நீங்க நைஸா போய் ஒரு முட்டி முட்டி புஸ்தகத்தை கீழே தள்ளிட்டீங்கன்னா அதை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரு வேற வேலை பண்ணிக்குவாரு. இவ்வளவுதானா? இப்ப பாரு, ஒரே முட்டை முட்டி தள்ளிட்டு நான் தேட்டருக்கு போயிடுறேன்.
ஐயோ பாத்து வரக்கூடாது எரும மாடு. சரி, இடம் சின்னது, கோச்சு புண்ணியம் இல்ல. நான் வரட்டுமா? இடியட்.